Hello viewers, welcome to Easy Engineering Maths. போன வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் ஒரு யூனிட்டான Z ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ஸில் இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பை கன்வல்யூஷன் தியரம் ப்ராப்ளம் எப்படி போடுறது அப்படிங்கிற பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இந்த வீடியோலையும் இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பை கன்வல்யூஷன் தியரத்தில் இன்னொரு ப்ராப்ளம் எப்படி போடுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்கள். Using convolution theorem, evaluate z inverse of z square divided by z minus a the whole square. இப்படி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ கன்வல்யூஷன் தியரத்தில் ஸ்டெப் நம்பர் 1 என்ன சொல்லியிருந்தோம், கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷனாக எழுதணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ டு ஃபைண்ட் z inverse of z square by z minus a the whole square. இப்போ இதை ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷனாக எழுதணும். ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷனாக எப்படி எழுதலாம்னா z inverse of z by z minus a into z by z minus aன்னு எழுதலாம், சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா z inverse of f of z into g of z அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. இங்கே f of zக்கு பதில் z by z minus a இருக்குது, g of zக்கு பதில் z by z minus a இருக்குது. ஸோ f of z equal to z by z minus a, g of z equal to z by z minus a, சரிங்களா? இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. அடுத்த ஸ்டெப் நம்பர் 2 என்ன சொல்லியிருந்தோம், f of n அண்ட் g of n கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். f of n கண்டுபிடிக்க ஃபார்முலா z inverse of f of z, g of n கண்டுபிடிக்க ஃபார்முலா z inverse of g of z, சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம f of n கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் g of n கண்டுபிடிப்போம். ஸோ f of n equal to z inverse of f of z. ஸோ இப்போ இந்த f of z வேல்யூ இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், z inverse of z by z minus aன்னு வந்துடும், சரிங்களா? நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம், z inverse of z by z minus aங்கிறது a power n. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக நம்ம a power nன்னு போட்டுக்கலாம், சரிங்களா? அடுத்தது g of n கண்டுபிடிக்கணும். g of n கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னு பார்த்துருந்தோம், z inverse of g of z. இப்போ இந்த g of z வேல்யூ, இந்த g of z வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், z inverse of z by z minus aன்னு வரும். ஸோ z inverse of z by z minus aங்கிறது a power nன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ a power nன்னு போட்டுடலாம், சரிங்களா? இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. அடுத்த ஸ்டெப் நம்பர் 3 என்ன சொல்லியிருந்தோம், இங்கேயும் இங்கேயும் n ஒரு இடத்துல m போடணும்னு சொல்லியிருந்தோம். இங்கேயும் n ஒரு இடத்துல n மைனஸ் m போடணும்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா? அப்படி போட்டால் என்ன வரும் பாருங்கள், இங்கேயும் n ஒரு இடத்துல m போடுங்க. இப்போ f of m ஈக்குவல் டு a பவர் mன்னு வந்துடும். இங்கேயும் n ஒரு இடத்துல n மைனஸ் m போடுங்க. இப்போ g of n மைனஸ் m ஈக்குவல் டு a பவர் n மைனஸ் mன்னு வந்துடும், சரிங்களா? இதுதான் ஸ்டெப் நம்பர் 3. அடுத்த ஸ்டெப் நம்பர் 4 என்ன சொல்லியிருந்தோம், பை கன்வல்யூஷன் தியரம் z inverse of f of z into g of z ஈக்குவல் டு f of n கன்வல்யூஷன் g of n. இதே கூட எப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தோம், சம்மேஷன் m ஈக்குவல் டு 0 to n f of m into g of n minus m அப்படின்னு எழுதலாம், சரிங்களா? இப்போ இந்த f of z, g of z, f of m, g of n minus m அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ z inverse of f of z ஓட வேல்யூ z by z minus a, g of z ஓட வேல்யூ z by z minus a தான், ஈக்குவல் டு சம்மேஷன் m ஈக்குவல் டு 0 to n f of m ஓட வேல்யூ a பவர் m, g of n minus m ஓட வேல்யூ a பவர் n minus m. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் இந்த a பவர் n minus m அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா a பவர் n இன்ட்டு a பவர் மைனஸ் mன்னு எழுதலாம், சரிங்களா? அப்போ என்ன வரும் பாருங்கள், z inverse of இந்த z by z minus a இன்ட்டு z by z minus aங்கிறத திரும்ப சம்மு எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே ஃபார்மில் எழுதிக்கலாம். அப்போ z ஸ்கொயர் பை z மைனஸ் a த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும், ஈக்குவல் டு சம்மேஷன் m ஈக்குவல் டு 0 to n a பவர் m இன்ட்டு இந்த a பவர் n மைனஸ் mங்கிறத a பவர் n இன்ட்டு a பவர் மைனஸ் m அப்படின்னு எழுதிக்கலாம், சரிங்களா? இந்த டேர்மோட மீனிங் என்னென்னா, இங்கே m வர இடத்துலலாம் 0, 1, 2, 3 எட்ஸட்ரா என்னன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ இந்த டேர்மில் mங்கிற டேர்மே இல்லை, அதனால் இந்த a பவர் என்ன நான் கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா என்னென்னு வந்துடும், a பவர் n சம்மேஷன் m ஈக்குவல் டு 0 to n a பவர் m இன்ட்டு a பவர் மைனஸ் mன்னு வந்துடும், சரிங்களா? இப்போ இந்த a பவர் மைனஸ் m அப்படிங்கிறத நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம்,
1 டிவைடட் பை ஏ பவர் எம்னு எழுதலாம். அப்படி எழுதுனா என்ன வரும் பாருங்கள், ஏ பவர் என் சம்மேஷன் எம் ஈக்குவல் டு 0 to n ஏ பவர் எம் இன்ட்டு இந்த ஏ பவர் மைனஸ் எம்ங்கிறத 1 டிவைடட் பை ஏ பவர் எம்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஏ பவர் எம் இன்ட்டு ஒன்றுங்கிறது ஏ பவர் எம்னே வந்துடும். அப்போ என்ன வரும் பாருங்கள், ஏ பவர் என் சம்மேஷன் எம் ஈக்குவல் டு 0 to n ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் எம் இப்படின்னு வந்துடும். இங்கே கூட நீங்கள் டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், கட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் எம்ங்கிறத நம்ம ஏ பை ஏ ஹோல் பவர் எம்னு கூட எழுதிக்கலாம். அப்படி எழுதுனீங்கன்னா என்ன வரும் பாருங்கள், ஏ பவர் என் சம்மேஷன் எம் ஈக்குவல் டு 0 to n ஏ டிவைடட் பை ஏ ஹோல் பவர் எம் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ஏ கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் 1ன்னு வந்துடும். ஸோ 1 பவர் எம்னு வரும். அப்போ என்ன வரும் பாருங்கள், ஏ பவர் என் சம்மேஷன் எம் ஈக்குவல் டு 0 to n 1 பவர் எம்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த டேர்மோட மீனிங் என்னென்னா, இங்கே எம் இடத்துல ஃபஸ்ட்டு 0 போடணும், அடுத்து ப்ளஸ் போட்டுட்டு எம் இடத்துல 1 போடணும், அடுத்து ப்ளஸ் போட்டுட்டு எம் இடத்துல 2 போடணும், ப்ளஸ் போட்டு எட்ஸட்ரான்னு போட்டு இங்கே எம் இடத்துல என்னன்னு போடணும். அப்படி போட்டால் என்ன வரும் பாருங்கள், இந்த ஏ பவர் என் அப்படியே வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு எம்முக்கு பதில் 0 போடுங்க. ஸோ 1 பவர் 0ன்னு வந்துடும். ப்ளஸ் எம்முக்கு பதில் 1 போடுங்க, 1 பவர் 1. ப்ளஸ் எம்முக்கு பதில் 2 போடுங்க, 1 பவர் 2. ப்ளஸ் எட்ஸட்ரா ப்ளஸ் எம்முக்கு பதில் என்னன்னு போட்டிங்கன்னா 1 பவர் என்னன்னு வந்து. சரிங்களா? இப்போ 1 பவர் 0ங்கிறது 1 தான், 1 பவர் 1ம் 1 தான், 1 பவர் 2ம் 1 தான், ப்ளஸ் எட்ஸட்ரா ப்ளஸ் 1 பவர் என்னங்கிறதும் 1 தான். சரிங்களா? சப்போஸ் இது m ஈக்குவல் டு 1 to n அப்படின்னு இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த டேர்முக்கு பதில் நம்ம என்னன்னு போட்டுருவோம். ஆனால் இங்கே m ஈக்குவல் டு 0 to n அப்படின்னு வர்றதுனால இந்த டேர்முக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம்னா n + 1ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா அது n + 1 டேர்ம் வரைக்கும் போகும். சரிங்களா? ஸோ இந்த ஏ பவர் என்ன அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 1 + 1 + 1 + எட்ஸட்ரா + 1 அப்படிங்கிற பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா n + 1ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ அதே கூட நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா n + 1 இன்ட்டு ஏ பவர் என்னன்னு எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இதுவரை நம்ம கன்வல்யூஷன் தியரத்தில் மொத்தம் 5 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அந்த 5 ப்ராப்ளமும் நீங்கள் கிளியராக இருந்தீங்கனாலே மேக்ஸிமம் ஒரு 8 மார்க் நீங்கள் வாங்கிடலாம். மேக்ஸிமம் இந்த 5 ப்ராப்ளத்துக்குள்ளே வரலாம், இல்லைன்னா அந்த மாடலில் தான் வரேன். அதனால் அந்த 5 ப்ராப்ளம் கிளியராக இருந்தீங்கனாலே ஒரு 8 மார்க்கு ஈஸியாக வாங்கிடலாம். தேங்க்யூ.